ஹாய் மக்களே, எங்கே இருக்கோன்னா பாலக்காடு கோட்டையில் இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் வந்து பாலக்காடு சீரீஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் இது வந்து பார்ட் 2. பாலக்காட்டிலே ரொம்ப முக்கியமான இடமான பாலக்காடு கோட்டை தாங்க பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து கவா ஐலாண்டுன்னு சொல்லி மலம்புழா டேமோட லோயர் டேம்புன்னு சொல்லுவாங்கள்ல, நீர்த்தேக்க பகுதி, அந்த 2 பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்காடு கோட்டை வந்து பாலக்காடுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. பாலக்காடுலேருந்து கொடுவாயூர் போகிற ரோட்டில் இருக்குது. உள்ளே போவோம். உள்ளே வந்து பார்த்தா உங்களுக்கு பார்க்கிங்க்கே வந்து நிறைய ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிகள் 2 வீலர் 4 வீலர் எல்லாம் நிப்பாட்டிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க. காரே பாருங்கள் எவ்வளோ கார் நின்றுருக்குன்னு சொல்லி. நமக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து உங்களுக்கு 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 30 ரூபாங்க. இதுதான் டிக்கெட்டு. வந்து கோட்டைக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அது இதாங்க, இந்த இடம் தாங்க. டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 25 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். பார்த்திங்கன்னா அது கோட்டையோட வெளியில் அந்த மதில் சுவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வெளியில் வந்து இந்த அகழி மாதிரி அந்த காலத்துலலாம் கோட்டை இருக்கும். அதை சுற்றி வந்து அகழின்னு தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த அகழிக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்கும். அதில் பாம்பு முதலெல்லாம் விட்டுருவாங்களாமா. யாரும் டக்குன்னு கோட்டைக்குள்ளே போக முடியாதபடி. இப்போ அதெல்லாம் இல்லை, ஆமை நிறைய இருக்குங்க. தெரியுதா மக்களே? ஆமை மிதந்துட்டுருக்குது. ஏகப்பட்ட ஆமை இருக்குது பாருங்க, எத்தனை ஆமை தெரிகிறது. எல்லாமே ஆமை தான். நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய கோட்டைகளில், சிதிலமடையாமல் இருக்கிற கோட்டைகளில் இது ஒரு முக்கியமான கோட்டைங்க. நான் வேலூர் கோட்டை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை விட, ஆனால் இது சின்னது தான். பாலக்காடு கோட்டைக்கு நான் உள்ள போகிறேன். சுற்றி பாருங்க, இந்த அகழி இந்த கோட்டையும் பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. நடுவில் ஒரு பாலமாக இருக்குது. அது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இந்த அகழியில் வந்து இப்போ 10 அடிக்கு தண்ணி இருக்குது. முதல்ல 20 அடிக்கு இருக்குமாம்மா. பார்த்து அப்படியே பிரமிச்சுட்டு உள்ளே போவோம். எவ்வளோ உயரமான சுவர் பாருங்கள். 30 டு இந்த சுவர்லாம் வந்து 30 டு 35 அடி வரைக்கும் உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கல் பாருங்கள், எல்லாமே கல்லில் தான் இருக்குது. டக்குன்னு யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. வந்துட்டு நம்ம லெஃப்ட்டு திருப்பி போகிறோம். திரும்ப ஒரு ரைட்டு திரும்பினோம்னா அங்கே ஒரு கோவில் இருக்குங்க, ஆஞ்சநேயர் கோவில். இது வந்து ஹைதர் அலி காலத்து கோட்டைன்றாங்க, திப்பு கோட்டைன்னு. அந்த வீரர்கள் போருக்கு போகிறப்ப இந்த கோவிலில் தான் வழிபட்டுட்டு போவாங்களாமா. நம்ம ராமர் உள்ளுக்குள்ளே குட்டியாக அந்த இதுக்குள்ளே ஆஞ்சநேயர் இருக்காருங்க. இந்த கோவிலோட இன்னொரு சைடு இப்படி பார்த்து நம்ம அப்படியே பிரமிச்சுட்டு போகிறோம். இப்படி திருப்பி திருப்பி போகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம அடுத்து அந்த டிக்கெட் வாங்கின டிக்கெட்டை காமிக்கணுங்க. காமிச்சிட்டு உள்ளே வருவோம். உள்ளே வந்தால் பாருங்கள், 2 பக்கமும் இப்படி ஒரு மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே கல்லுங்க. வெளியிலலாம் கல், உள்ள கோட்டை பார்த்திங்கன்னா செங்கல். 600 டு 800 வருஷம் அமைப்பு இருக்குன்றாங்க. பார்த்தா ஒரு பழைய காலத்து பில்டிங் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பில்டிங்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்கு மாதிரி நிறைய கார்டனிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படி நம்ம ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கலாங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. அந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களால் இப்போ வரைக்கும் தாலுக்கா ஆஃபீஸ் செயல்பட்டு இருக்குங்க. பின்னாடி சப் ஜெயிலெல்லாம் இருந்ததாம்மா. இதாங்க கோட்டையோட சுற்றி அமைப்புங்க. நம்ம படி ஏறி மேலே போகணும். வாங்க மேலே போவோம். இந்த கோட்டைக்கு வந்து ஒரு 1766 அந்த ரேஞ்சில் ஹைதர் அலி கட்டினதாக சொல்கிறாங்க. சில பேர் இல்லைன்னா 1757 பாலக்காடில் அச்சன்னு ஒரு சிற்றரசன் இருந்ததாகவும், அவர் வந்து பேரரசு கிட்டது தப்பிக்க ஹெல்ப் கேட்டப்போ ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி வந்து இந்த கோட்டையை அபகரித்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருந்தால் இப்படியே மறைஞ்சிருந்து தாக்கிறதா, அதுக்கான இடம் போல தான் தெரியுது. அப்படி இருந்து உண்டு போட்டால் இப்படி மறைஞ்சிக்கிறதாட்டிருக்கு சவுத்துக்கு. அப்புறமா அட்டாக் பண்ணுறது. அப்படி போய் பார்த்தா என்ன தெரியுது?
பண்ணுறதுக்கு இடம் போல் இருக்குது. அது மறையிற இடம், இது இங்கேருந்து அட்டாக் பண்ணுற இடமா? ஐ திங்க் ஸோ. இது வந்து ஒரு பயிற்சிக்கான கோட்டையாக இருந்ததாக சொல்கிறாங்க. வீரர்கள் அவங்க தங்கி இங்கேயே பயிற்சி எடுத்துக்கிட்டதாகவும் ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு அமைப்பு இது மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஒரு 4-5 இது இருக்குங்க. ஏரி நம்ம இப்படி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பீரங்கிலாம் நிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரி நடுவில் ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து அப்படியே அட்டாக் பண்ணுறது. இந்த மாதிரி புராதன சின்னங்களெல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். வந்து அழிக்காமல் பாதுகாக்கிறது தான் நம்மளோட கடமை. ஏன்னா இது மாதிரிலாம் இந்த காலத்தில் கட்டவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த செவுறு ஃபுல்லாக நம்ம மக்கள் பேர் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அவங்களே கட்டின மாதிரி. அதுக்காக தாங்க அப்படியே வெளியில் வந்து அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து நம்ம வந்துருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவா ஐலாண்டு போகிறதுக்கு. இது வந்து மலம்புழாவிலேருந்து இந்த ஸ்னேக் பார்க் போனோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு ஒரு ரோடு, அந்த ரோட்லேயே ஒரு 5-6 கிலோமீட்டர் போனால் தான் அந்த இடம் வரும். சஃபாரி பார்க்குன்னு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கன் ஷூட்டு ஆக்குறது என்னென்னமோ இருக்குது. இந்த கவா ஐலாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க. அதான் அந்த மலம்புழா டேமோட பேக் சைடுங்க இது. இது போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. 2 பக்கமும் நடுவில் வந்து நல்ல அழகான ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் 2 சைடும் காடுங்க. அந்த காட்டிலலாம் ஒரு பூச்சி சவுண்டு கேட்கும்ல, அந்த பூச்சியோட சவுண்டு கூட கேட்டதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த கவா ஐலாண்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கிறப்போ வந்து நல்லா இருக்குன்றாங்க சில பேர். இல்லை தண்ணி இல்லாத சம்மரில் தான் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. இது போகிற வழியெல்லாம் பாருங்களேன் எப்படி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், டீப் ஃபாரஸ்ட். வச்சுருப்பாங்க சிசிடிவி கண்ட்ரோல் இருக்கும். சவுண்டு பாருங்கள், ஏதோ பூச்சி சவுண்டு காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும்ல, கேட்குதா? எல்லாமே 6 மணியோட முடிஞ்சு போச்சான். ஆமாம், எல்லாமே 6 மணி தான் டைம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. மரம் நல்லா இருக்கும். இன்னும் 3 to 4 கிலோமீட்டர்ஸ். தண்ணி அளவாக தான் இருக்குது. ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு. மழை காலத்தில் தண்ணி இருந்தால் இது வரைக்கும் ஃபுல்லாக வருமாம்மா, கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். அந்த லாஸ்ட் வரைக்கும்ட்டு போனோம். பார்த்தா நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்தது. கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருந்தது, அதனால் பாதியிலே போயிட்டு வந்துட்டோம். வெல்கம் டு கவா ஐலாண்ட். ஹவுஸ் சிங்கர் ஃபுட் பார்க், நிறைய கடைகள்லாம் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபேமஸான பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஆனால் தண்ணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இல்லை மக்களே. ஓகே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.